தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. புதுக்காலம் 13வது வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்வோம். இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. சிறியவையோ பெரியவையோ நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை நம்முடைய எதிர்பார்ப்பு மிக பெரியது. நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் நிறைவேறுகின்ற பொழுது அது நமக்கு பேரானந்தத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையிலே நாம் எதிர்பார்ப்பது நிவர்த்தி ஆகாமல் இருக்கின்ற பொழுது, நடைபெறாத பொழுது அது நமக்கு ஒரு கோபத்தை, எரிச்சலை, வெறுப்பை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. காரணம், நம்முடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனதே. எனவேதான் சொல்லுவார்கள், நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமெனில் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள் என்று சொல்லுவார்கள். எந்த அளவிற்கு நம்முடைய எதிர்பார்ப்பு அதிகமாகின்றதோ அந்த அளவிற்கு நமக்கு மன கஷ்டங்களும் வேதனைகளும் நம்மை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இதோ மனிதனுக்கு மட்டுமல்ல, கடவுளும் எதிர்பார்க்கின்றார். கடவுளும் நாம் தூயோராக, மாசற்றோராக வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிருந்தால் மீண்டும் அவரோடு வந்து இணைந்து அவருடைய அன்பில் நிலைத்து வாழ வேண்டும் என்று சொல்லி இறைவன் எதிர்பார்க்கின்றார். அவரோடு உடன்பட்டு இணைந்து வாழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். எரேமியா புத்தகம் 2 படிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களை பார்த்து எரேமியாவுடைய இறைவன் சொல்வது இவ்வாறு: எல்லா தீமைகளையும் செய்த பிற்பாடு அவளிடம் திரும்பி வருவாள் என எதிர்பார்த்தேன், ஆனால் அவள் வரவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே அர்த்தத்தில் தான் இன்றைய முதல் வாசகத்திலும் ஆமோஸ் இறைவாக்கின் வழியாக இறைவன் அன்று வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லுகின்றார்: சோதோம் கொமோராவை போல உங்களில் ஒரு சிலரை அழைத்தேன். நீங்கள் தீயிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்களே ஒழிய, அப்படி இருந்தும் கூட நீங்கள் என்னிடம் திரும்பி வரவில்லை, என் பக்கம் திரும்பவில்லை என்று சொல்லி தன்னுடைய எதிர்பார்ப்பு பொய்த்து போனதை கடவுள் அங்கே வெளிப்படுத்துகின்றார். தவறு செய்கின்ற பொழுது ஒரு சில தடங்கல்கள், தடுமாற்றங்கள், வேதனைகள் கடந்து வருகின்ற பொழுது எதற்காக? நம்மை அழித்துவிட வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, மாறாக நம் நிலையை உணர்ந்து கொண்டு நாம் மீண்டும் கடவுள் பக்கம் திரும்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக. மிகச்சிறந்த உதாரணம், ஊதாரி மைந்தன் உலக இன்பத்தை தேடி ஓடினான். செல்வ மாயையிலே தன்னை முழுவதும் அழைத்து கொண்டான். தன்னிடமிருந்து அனைத்தையும் இழந்த பிற்பாடு பண்டிகை கூட்டத்தில் பன்றியாக நின்று கொண்டிருக்கின்ற பொழுது, நான் எந்த நிலையில் இருக்க வேண்டியவன், எப்படி இருக்கின்ற சொல்லி அவன் தன்னிலை உணர ஆரம்பிக்கின்றான். அந்த உணர்தல் எதற்காக? நான் திரும்பி என் தந்தையிடம் மீண்டும் போவேன் என்கின்ற அந்த ஒரு உணர்வை, வாழ்வை அவனுக்கு கொடுப்பதற்காக. இறைவன் அதே ஒரு எதிர்பார்ப்போதுதான் சிறு சிறு தடங்கல்களை அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றார். அடிமைத்தனங்களை கொண்டு வருகின்றார், துன்பங்களை கொண்டு வருகின்றார். இப்படி இவையெல்லாம் வருகின்ற பொழுது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் இப்படி சாகிறோமே என்று சொல்லி, இப்படி துன்பப்படுகிறோமே என்று சொல்லி அவர்கள் என்னை நோக்கி பார்ப்பார்கள், என்னை அழைப்பார்கள் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கின்றார். அன்று இஸ்ராயேல் மக்கள் கடவுளை திரும்பி பார்க்கவில்லை. ஏன் கடவுள் எதிர்பார்த்தார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது அதற்கான விடையும் இன்றைய முதல் வாசகத்தில் இருக்கின்றது. உலகில் எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களை நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன், உங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன், என் கண்களில் விலையேறப்பட்டவன், மதிப்புமிக்கவன், நான் உண்மையில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி கடவுளின் தனிப்பட்ட அன்பை பெற்ற மக்களாக இருந்தார்கள். நான் உங்கள் கடவுளாக இருப்பேன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் கடவுள் அவர்களை வழிநடத்திய, அவரால் பொத்தி பாதுகாக்கப்பட்ட மக்களாக இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். இப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவரின் நெஞ்சத்திற்கு நெருக்கமான இருந்த மக்கள் அவரை விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கின்றார். அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து போகின்ற பொழுது அந்த பொய்த்து போன எதிர்பார்ப்பு கோபமாக மாறி அவர்களுக்கு தண்டனையாக அவர்களுக்கு முன்னால் வந்து விழுகின்றது. அன்பு சகோதரமே, இன்றைய நம் வாழ்விலும் கூட கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஏனென்றால் நாம் கடவுளுடைய சொந்த மக்கள். பேதுரு தன் திருமுகத்தில் சொல்வதை போல அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுக்கு சொந்தமான மக்கள், கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடைகளை எடுத்து அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள், அவருடைய உரிமை பிள்ளைகள் என்கின்ற அந்த பேற்றை பெற்றிருக்கின்றோம்.
அந்த உரிமையோடு நாம் வாழ நாம் மறுக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தின் நாட்டங்கள், உணர்ச்சி வசப்பட்ட வாழ்வும், இந்த தீயனுடைய மாய கவர்ச்சிகள், கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருப்பதை போல ஊனியல்பு நிச்சயக்குரிய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு ஆண்டவர் விட்டு விலகிச் செல்கின்ற பொழுது நாம் வாழ்விலே சிறு சிறு துன்பங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் கடவுள் கடந்து போகச் செய்கின்றார். எதற்காக? மீண்டும் என்னிடம் திரும்பி வந்து என்னோடு இணைந்து கொள்வாய் என்பதற்காக, பலன் பெற்றுக்கொள்வாய் என்பதற்காக. ஆனால் பெரும்பான்மையான சமயங்களிலே நாம் கடவுளை சாடுபவர்களாக மாறிவிடுகின்றோம். ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த துன்பத்தை கொடுக்கிறார்? ஏன் கடவுள் எனக்கு மட்டும் இந்த வேதனையை கொடுக்கின்றார்? ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்று சொல்லி கடவுளை நாம் குறை கூறுகின்றோமே ஒழிய நம் குறைபாடுகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்பவர்களாக, அவருடன் திரும்பி வருபவர்களாக இல்லை. எரேமியா புத்தகத்தில் அழகாக கடவுள் சொல்கிறார், நீ என்னிடம் திரும்பி வந்தால் போதும் உன்னை மீண்டும் முந்தைய நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லி உனக்கு பழைய நிலையை கொடுப்பேன். பழைய நிலை என்ன? ஆண்டோடைய கரங்களிலே தவழ்கின்ற அவருடைய அன்பு மகனாக, மகளாக, அவருடைய கரங்களில் இருக்கின்ற அழகிய மணிமுடியாக நாம் திகழ கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு சகோதரமே, இது நம் நிலை உணர்ந்து கொள்வோம். இஸ்ராயேல் மக்களை போல கடின உள்ளத்தோடு இல்லாமல் ஆண்டோடைய எதிர்பார்ப்பை உணர்ந்து கொண்டு நம் வாழ்வில் இருக்கின்ற கஷ்டங்கள் நம்மை நெறிப்படுத்த மீண்டும் ஆண்டவர் பக்கம் திரும்பி பார்க்க, ஆண்டவர் நமக்கு துணைக்கு அழைக்க என்கின்ற அந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்பி பார்ப்போம். தன்னை தேடி வந்த ஊதாரி மைந்தனை ஆற தழுவி அன்பு முத்தமிட்டு தன் மகனுக்குரிய அனைத்து ஆசீரும் கொடுத்த தந்தை போல நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தந்தையாகி இறைவனும் நம்முடைய வருகையால் மகிழ்வார். நம்மை அரவணைத்து அன்பு முத்தமிட்டு நம்முடைய எல்லா பழைய நிலைகளையும் மறந்துவிட்டு நமக்கு புது வாழ்வை கொடுப்பார். அத்தகைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள இறை துணையை நாடுவோம். ஜெபிப்போமா? இரக்கமும் கிருபை நிறைந்த அற்புதமான அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கின்றோம். உம்முடைய அன்பு கரங்களில் தவழ்கின்ற செல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நாங்கள் எத்தனையோ நேரங்களிலே அதிலிருந்து தவறி விழுந்து நாங்கள் இந்த உலகத்தின் துன்பத்திலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். மீண்டும் எங்கள் அரவணைக்கு நீர் காத்து கொண்டு இருக்கின்றீர். இருகரம் விரித்து நின்று கொண்டு இருக்கின்றேன். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், எங்களுடைய எல்லா நிலைகளிலும் தூக்கி எடுக்கப்பட்டவர்களாய், உயர்த்தப்பட்டவர்களாய் வாழ்வின் மேன்மையை கண்டுகொள்ளவும் இந்த நாள் எங்களுக்கு பயன்படுவதாக. தெய்வமே, இதோ எங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றேன். உமக்கு மகிழ்ச்சி தரும் விதத்திலே நாங்கள் உண்மையான மனமாற்றத்தோடு உம்மை தேடி வருகின்ற அந்த தாழ்ச்சி மிகுந்த இதயத்தை, நொறுங்கிய இதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.